முருங்கைக்கீரை அடை செய்ய போகிறோம். இப்போ இந்த கீரையை மட்டும் போட போகிறதில்ல. பாருங்கள் இருக்கிற மூக்கரட்டை, ஒரு சாற்றனை, இது பேர் சாற்றனை, இது பேர் மூக்கரட்டை இனம். இதுலேயே இன்னும் மஞ்சள் வெள்ளை எல்லா பூவும் இருக்குது. இது வேலை, நல்வேலை, தைவேல்னு. மஞ்சள் பூ இருந்தால் தைவேலை, வெள்ளைப்பூ இருந்தால் நல்வேலை. இந்த கீரையும் போட போகிறோம். இந்த கீரையோடு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் கலந்து போட போகிறோம். இந்த ரொட்டி ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சத்துள்ளதாகவும் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். இந்த முருங்கீரையை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுமே. வாங்க செய்யலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, போட்டாச்சு. அதுக்கு இப்போ மிளகாத்தூள் போடுறோம். மிளகாய்த்தூள், ஒரு கை, 2 கை, 3 கை. இப்படி வருது எல்லாம் கடிக்கிற எறும்பு. தண்ணி வேணுங்கண்ணே. வாட்டர் கேன் இருக்கு. தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றணும்னு சொல்லிடு. வடை சுடுற அளவுக்கு தண்ணியை ஊற்றணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நம்ம எடுத்து தோசைட்டில் எடுத்து நகுத்துற மாதிரி இருக்கணும். அப்படியே பார்த்தா நகுத்தி விட்டு
கீரை நிறைய இருக்கணும், மாவு கம்மியாக இருக்கணும், கீரை நிறைய இருக்கணும். எடுத்து தள்ளுற அளவுக்கு பக்கெட்டு காட்டியே தான் இருக்கணும். எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி, எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் ரொட்டி முருங்கைக்கீரையை போட்டு தான் ரொட்டி சுடுவாங்க. நான் அதில் இன்னும் பல கீரைங்களை நான் போட்டு செஞ்சு பழகப்பட்டுட்டேன். நல்லா வேகணும் கீரை, வெந்தால் தான் நல்லா வதக்கும் போதே வெந்துடணும், இல்லைன்னா வயிற்று வலி பிடிச்சிக்கும். கீரையெல்லாம் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் போட்டு ரொட்டி சுடணும். அப்படியே ஒன்று பாதியாக சுட்டுட்டு அது ஜீரணத்துக்கு வராது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சுட்டவங்களும் பார்த்துருக்கேன் நான். அப்படி சுடக்கூடாது, நல்லா கீரை வெந்துடணும், அப்புறம் தான் அப்படியே சுடணும். பாருங்கள் இது போல். இப்போ வந்து இதில் என்ன ஆகுதுன்னா பூண்டு போட்டிங்களா? இல்லைக்கா, அது போட்டுக்கணும். ரெண்டு போடுறதில்ல நான். பூண்டு போடுறது இல்லையா? போட்டால் தான் வாசனை வரும். வாசனை எல்லாம் எதில் போட்டாலும் தான் பூண்டு வாசனை வருது. எது எதுக்கு போடணும்னு இருக்குது இல்லை. இல்லை இதுக்கு 2 தட்டி போடுறது. வாசனை வந்துடுது. பப்பி உனக்கு பிடிச்சிருக்கா? பப்பி உனக்கு வேணுமா? பப்பி சாப்பிட்றான். அப்படி சாப்பிட்றேன். பிடி காசு பிடி. கேட்ச் தான் பிடிக்க தெரியல. அது பிடிக்கும், வெள்ளையும் பிடிக்குமா? இது பிடிக்கும். அது போட்டு நான் சாப்பிடவே இல்லை. அது எங்கே போச்சு? அது பிடிக்கும். இது இந்த சோளமா இருக்குதா, அதுலேயும் சுடுவோம், நல்லா இருக்கும்.
ரொம்ப மிகவும் சிறப்பாக இருக்குது எங்கள் அருமை சொந்தங்களே. நீங்களும் வாங்க, உங்களுக்கும் செஞ்சு தரேன். பல வகையான கீரை. இதில் அதிகமாக போட்டது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஒன்றே போட்டு எங்கள் பாட்டை தாத்தா பாட்டி அவங்களாம் செஞ்சு கொடுத்தது சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்ம இன்னும் இருக்கிற நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற சாட்டணையிலேருந்து மூக்கரட்டையிலேருந்து வேலைக்கீரை எல்லா கீரைங்களும் பல வகையான கீரைகள்லாம் போட்டு ரொட்டி சுட்டுருக்கோம். நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களால் முடியல சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன், வந்து சாப்பிடுங்க. பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலூர் தொகுத்தோற்றுள் எல்லாம் தலை உண்பதை பங்கிட்டு கொடுத்து பிற உயிர்களை காப்பதே அறமாகும் என்று வள்ளுவர் சொன்னது போல் நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாருங்கள் என் சொந்தங்களே, சாப்பிடுவோம்.